அன்பார்ந்த ரமண பக்தர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம். பகவானது ரமண மகரிஷியின் வாய்மொழியில் வந்த ஆத்ம விசாரம் சிவமணியம் ஐயா நூல்களிலிருந்து சில கேள்வி பதில்கள் தொகுப்பை நான் இந்த நூலில் வாசித்து நானும் பலரும் பயன்பெற இந்த நூல் வாசிப்பை சரியானதாக நான் கருதுகிறேன். அதனால் தினமும் இந்த நூல் வாசிப்பு 10 நிமிடம் கிடைக்கிறது. இதில் நேற்றைய கேள்வி பதிலின் தொடர்ச்சியாக இன்று பார்ப்போம். ஆசிரமத்தில் பகவானிடம் ஒரு அன்பர் கேள்வி கேட்டார். ஒருத்தர் உலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டே ஏகாந்தமாக இருக்கலாமா, அப்படி தானே அப்படிங்கிற கேள்விக்கு நேற்றோட பார்த்தோம். பகவான் சொன்ன பதிலை பார்த்தோம். அதுக்கு எதிர்பதி கேள்வியாக, அப்போ ஒருத்தர் உலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டே ஏகாந்தமாக இருக்கலாம் அப்படி தானே அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். அதுக்கு பகவான், ஆமாம், பற்றோடு செய்கிற வேலை பந்தம், பற்றில்லாமல் தன் வேலைகளை செய்கிறது ஒன்றும் செய்யாது. அவன் எப்பவும் ஏகாந்தவாசி தான். மறுபடியும் அவர் பகவான்கிட்ட கேள்வி, பகவானே, ஞானிகள் மக்களோடு கலந்து அவங்களுக்கு உதவுறது ரொம்ப அவசியம் இல்லையா? அதுக்கு பகவான், நாங்கிறது தான் இங்கே ஒரே உண்மை, உலகமோ மற்ற எல்லாம் கற்பனை. உண்மையை உணர்ந்தவன் தனக்கு அந்நியமாக உலகத்தை பார்க்கவே மாட்டான். உதவுறதுக்கு அங்கே யாரும் இல்லை. உடனே அவர், பகவானே, 100 பேர் ஞானம் அடைஞ்சவங்க இருந்தால் உலகத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குமா? அதுக்கு பகவான், ஞானங்கிறப்ப வரையற்றது குறிக்கப்படுறது, 100 பேருங்கிறப்ப வரையறுக்கப்படுறது. வரையற்றதை வரையறுக்கிறது பொருந்தாது. இருக்கிறது வரையற்ற ஒரே உண்மை மட்டும்தான். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு கொண்டா எல்லோரும் தெரிஞ்சு கொண்ட மாதிரி. நீங்கள் ஒரு கனவு காண்றேல், அதில் நிறைய பேரை பார்க்கிறேன். கனவில் இருந்து முடிச்சுக்க பிறகு அதில் இருந்தவாளெல்லாம் அந்த கனவில் இருந்து முடிச்சு கொண்டாளா, இல்லை அந்த கனவிலே தான் அவர் அப்படியே இருக்காளா? மாயைனா என்ன? உண்மைதான் மாயை. சரிங்க பகவானே. அடுத்தபடி அவர் கேள்வி, பகவானே, மாயைங்கிறது பொய் இல்லையா? அதுக்கு பகவான், மாயங்கிறது உண்மையிலிருந்து வெளிவந்து உண்மையோ மறைக்கிறதுன்னு சொல்கிறதால அதை பொய்ன்னு சொல்கிறா. வாஸ்தவத்தில் மாயங்கிறது உண்மையே தான். திரு எல்லப்ப செட்டியார் எம்எல்சி என்பவர் பகவானிடம் சில கேள்விகள் கேட்டார். அதில் ஓரளவுக்கு கேள்விகளை பார்ப்போம். கேள்வி, பகவானே, கேள்வி ஞானத்தால் ஏற்படுற ஞானம் திடமாக இருக்காது, அனுபவ ஞானம்தான் திடம்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? அதுக்கு பகவான், பரோட்ச ஞானம் அதாவது கேள்வி ஞானம் திடமாக இராது. அபரோக்ஷ ஞானம் அதாவது அனுபவ ஞானம்தான் திடம் அப்படின்னு சொல்கிறா. சிரவணத்தில் முதல்ல உண்மை நல்லா புரியும், அப்புறம் தியானத்தில் அது ஸ்பஷ்டமாக விளங்கும். கடைசியில் இடைவிடாத நிதிஸ்தானத்திலேயே ஞானம் திடமாக இருக்கிறதுன்னு சொல்கிறா. இன்னும் ஒரு சிலர் இந்த சிரவண மனன நித்தியாசனம் எல்லாம் திடமாக இருக்காது, எப்போ ஒருத்தனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி விளங்குறதோ அப்போ தான் திடம்னு சொல்கிறா. வேறு சிலர் உண்மையை பற்றி கேட்டாலே போதும், ஏன்னா பக்குவமானவனுக்கு அவ்வளவு சொன்னாலே போதும், அமைதிப்பட்டுடுவான். பக்குவம் இல்லாதவன் முன்னாடி சொன்னால் எல்லா வழி நிலையிலேயும் முன்னேறி ஸ்பாவத்துக்கு திரும்புகிறான். இவான் வென்ஸ் அப்படிங்கிற ஒரு பக்தர் பகவானிடம் கேள்வி கேட்டார். பகவானே, ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குரு இருக்கலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பகவான்,
குருங்கிறது யார்? குருங்கிறது ஆத்மா தான். ஒவ்வொருத்தருடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆத்மாவே வெளியே குருவாக வர்றது. தத்தாத்திரேயருக்கு 24 குருவாம். யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டாலும் அவளே குரு தான். குரு சில சமயங்களில் ஜடப்பொருளாக கூட இருக்கலாம். கடவுள், குரு, ஆத்மா எல்லாம் ஒன்று தான். ஆரம்ப சாதகன் முதல்ல கடவுளையே எல்லாம் அறிந்தவர்னு குருவாக எடுத்துக்கிறான். அப்புறம் ஒரு பக்குவத்தில் கடவுள் அவனை ஒருத்தரிடம் கூட்டி வைக்கிறது. அவர் தான் குரு, அந்த குரு தான் சர்வம்னு அவன் உணர்றான். கடைசியில் குரு அருளால் அதே சாதகன் இருக்கிறது ஒன்றே தான் உண்மை, அதை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு உணர்றான். அப்போது தன்னுடைய அந்தராத்மாவோ தான் குருன்னு உணர்றான். பிறகு திருமதி பிக்கட் என்கிற ஒரு பெண் பக்தையர் பகவானிடம் கேள்வி கேட்கிறார். பகவானே, சிந்தனை ஓயும்போது திடீர்னு நான் ஒரு உணர்வு ஏற்படுது. நான்கிற இருக்கிற உணர்வுன்னு தெரியுது. புத்திபூர்வமாக இல்லாமல் அனுபவமாகவே தெரியுது. அது சரியா? அதுக்கு பகவான், அதுதான் சரி. சிந்தனை அற்ற போது தான் நான்கிற ஸ்புரணமாகும். அங்கே புத்தி கிடையாது, அனுபவம் தான் அது. மீண்டும் அந்த பெண்மணி, அது தலையில் இல்லை, மார்போட வலப்பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது சுவாமி. அதுக்கு பகவான், அப்படி தான் இருக்கணும், ஏன்னா இருதயம் அங்கே தான் இருக்குது. மீண்டும் அந்த பெண்மணி, பகவானே, என்னுடைய கவனம் வெளியே போச்சுன்னா அது மறைஞ்சி விடுது, என்ன செய்கிறது? அதுக்கு பகவான், கவனத்தை வெளியே விடாமல் பிடிச்சிக்கோங்கோ. மீண்டும் அந்த பெண்மணி, அந்த கவனத்தோட எல்லா வேலையும் செய்ய முடியுமா? அந்த அந்த காரியங்கள் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பகவான், அந்த கவனத்தோடு தான் எல்லா வேலையும் செய்யணும். அந்த கவனத்தோடு தான் இருக்கிறவன் நாம் செஞ்சது சரியா தப்பானெல்லாம் கவலைப்பட மாட்டான். அப்படிப்பட்டவனுடைய காரியமெல்லாம் இறைவனே செய்கிறது தான், சரியாக தான் இருக்கும். மீண்டும் அந்த பெண்மணி, அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியமா பகவானே? அதுக்கு பகவான், அவனுக்கு தேவையில்லை, ஆனால் உங்களுக்கு தேவை. உங்களோட இந்த அனுபவம் இங்கே இருக்கிற சாநித்திய பலத்தால் ஏற்படுறது. நீங்கள் ஊருக்கு போன பிறகு இப்படி இருக்குமா? இது தற்காலிக அனுபவம் தான். இது நிரந்தரமாகிற வரைக்கும் பயிற்சி அவசியம். உணவு கட்டுப்பாடு இந்த அனுபவம் அடிக்கடி ஏற்பட ஏதுவாக இருக்கும், அதாவது உதவியாக இருக்கும். இது நல்லா விளங்கி உண்மை திடமாயிடுச்சுன்னா எல்லா கட்டுப்பாடும் தானாக கல்ன்றும். ஆனாலும் நாம் சாப்பிட்ற உணவு தான் நம்மளோட மனசு. அதனால் அது எப்போவும் சாத்வீகமாக இருக்கிறது தான் நல்லது. சரிங்க பகவானே. பிவி நரசிம்ம சுவாமி என்பவர் பக்தர் பகவானிடம் கேட்டார், பகவானே, நான் யார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு பகவான், முதல்ல இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே நல்லா கேளுங்கோ. உடம்பும் அதனோட செயல்களும் நான்கிறதா, இல்லை இன்னும் ஆழ்ந்து பார்த்தா மனசும் மனசோட செயல்களும் நான்கிறதா? இல்லை அடுத்த கேள்விக்கு போவோம், இந்த நினைப்பெல்லாம் எங்கிருந்து வர்றது? சிலது அதுவாக வர்றது, சிலது மேலோட்டமாக இருக்குது, சிலது ஆராய்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் புத்திக்கு தான் புலப்படுறது. நினைப்பு வர்றதும் அதோட செயல்பாடுகளும் அதோட செய்திகளும் யாரோ ஒருத்தனுக்கு தான் ஏற்படுறது. ஒரு தனித்தன்மை தான் இந்த நினைப்புகளுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்குது. இந்த நினைப்புகளால் அவதிப்படுறதும் அந்த தனித்தன்மை தான். இதைத்தான் அகந்தை, போலி நான்னு எல்லோரும் சொல்கிறா. விஞ்ஞானமய கோஷத்தில் தான் இந்த நான் இருக்குது. ஆனால் இந்த விஞ்ஞானம் நான் கிடையாது. இதை மேலும் விசாரித்தா இந்த தனித்தன்மை தான் நான் எங்கிருந்து வந்தது, நான் யார், யார் இந்த தனித்தன்மை? தூக்கத்தில் இந்த தனித்தன்மையை காணோம், உணர முடியல. இந்த தனித்தன்மை கிளம்பின உடனேயே தூக்கம் விழிப்பாகவோ கனவாகவோ மாறிடாது. கனவை பற்றி இப்போ கவலை இல்லை. இந்த விழிப்பிலே நான் யார், நான் தூக்கத்திலே இருந்து தான் வந்தேன்னு சொன்னால் நான் ஒரு அறியாமங்கிற இருட்டுக்குள்ளே இருந்து வந்தேன்னு சொல்லணும். இப்படி இருட்டாக இருக்கிறதையா நம்மளோட மூலமாக சாஸ்திரங்களும் பெரியாவாலும் பூரண பொருள்னு சொல்கிறான். இருக்க முடியாது. அப்போது நான்கிறது தூக்கமும் கடந்த பொருளாக இருக்கணும். அதாவது நான்கிறது தூக்கத்திலேயும் கனவிலேயும் அதுக்கு ஆதாரமாக இருக்கணும். அது எப்பவும் இருக்கணும், இங்கேயே இப்போவே இருக்கணும். ஆக
நான்கிறது தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதாவது இந்த 3 நிலைக்கும் ஆதாரம். சுருக்கமாக நான்கிறது பஞ்ச கோஷங்களுக்கு அப்பால் இருக்கிறது. எல்லாத்தையும் அனாத்மான்னு தள்ளினது போக மிஞ்சுறது ஆத்மா. சரிங்க பகவானே. மீண்டும் அவர் ஆத்மாவை உணர்றது எப்படி பகவானே? அதுக்கு பகவான் முதல்ல இப்போ இருக்கிற பார்வையை மாறணும். தனித்தன்மையோடு கூடிய ஜீவன் தனக்கு அந்நியமாக ஒரு உலகத்தை அறிகிறான். அதாவது காண்பான் காட்சின்னு இரண்டாக இருக்குது. இந்த காண்பானுக்கும் காட்சிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. இதுதான் அகந்தையாக எழுந்து சம்பந்தத்தை உண்டு பண்ணுது. இந்த அகந்தை உண்மையிலேயே சித்து, அதாவது அறிவு தான். சித்து இல்லாதது ஜடம். இந்த காண்பான் காட்சி இரண்டில் காண்பான் பக்கம்தான் சித்து இருக்கு. இந்த காண்பான் யாருன்னு தேடினா காட்சி மறைஞ்சிடும். காண்பான் சூட்சமும் அதிசூட்சமுமாக ஆகிக்கொண்டே போய் உண்மையான காண்பான் மாத்திரமாக மிஞ்சும். இதுக்கு பெயர் தான் திருஷ்டிய விலயம், அதாவது காட்சி இல்லாமல் போடுறது. மீண்டும் அவர் பகவானிடம் ஆத்மாவை உணர்வதற்கு எதுக்கு காட்சி இல்லாமல் போகணும்? உலக காட்சி இருக்கும்போதே ஆத்மாவை உணர முடியாதா? அதுக்கு பகவான் முடியாது. உலக காட்சியை இல்லாமல் பண்ணுறதுன்னா தனித்தனியாக உலகம்னு நாமன்னு இரண்டும் இல்லாமல் உலகத்தை பிரிக்க முடியாத ஒரு வஸ்துவாக உணர்றது. பார்க்குறது உலகத்துக்கு, வாஸ்தவத்திலேயே இருப்பு இருக்குங்கிறது தப்பான பார்வை நீங்கிறது தான் வாஸ்தவமான இருப்பை தெரிஞ்சிக்கிறது. ஒரு கயிறை பாம்பு இல்லைன்னு பார்த்தா போதும், கயிறை தேட தேவையில்லை. பாம்பு போயிடுத்துனா கயிறு தான் மிஞ்சும். இந்த தப்பான பார்வை போகாமல் உண்மை புலராது. மீண்டும் பகவானிடம் இந்த உலக காட்சி எப்போது நீங்கும், எப்படி நீங்கும் பகவானே? பகவான் நாம் உண்மை, இந்த உலகம் உண்மைன்னு கற்பிக்கிற மனம் அறவே நாசமாகும்போது உலக காட்சி நீங்கிவிடும். இந்த தவறான எண்ணம் தான் எல்லா துக்கத்துக்கும் காரணமாக இருக்குது. மீண்டும் பகவானே, இந்த மனங்கிறது என்ன? அதுக்கு பகவான் இதையெல்லாம் உண்டு பண்ணி அனுபவிச்சு கொண்டு இருக்கிற ஒரு அதிசய சக்தி. இந்த மனசுக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் பகவானே? பகவான் உலகம் விழிப்பு நிலையிலேயும் கனவிலேயும் மட்டும்தான் உணரப்படுறது. அதாவது நினைப்பு இருக்கிறப்போ மட்டும்தான் உணரப்படுறது. நினைப்பு இல்லைன்னா ஜாக்கிரதம் சொப்னம் இரண்டும் இல்லை. தூக்கத்தில் நினைப்பு இல்லை, உலகமும் இல்லை. ஆகையால் மனம் வெளிப்படும்போது, அதாவது தூக்கத்தில் இருந்து விழிக்கிறப்போ உலகம் தோணுறது. மறுபடியும் தூங்கும்போது உலகத்தை உள்ளே இழுத்துக்கிறது. சிலந்தி எப்படி தன் வாயில் இருந்து நூலை வெளிவிட்டு வலை பின்னி மறுபடியும் உள்ளே இழுத்துக்கிறதோ அப்படி தான் மனம் உலகத்தை வெளியே விட்டு இழுக்கிறது. அந்த சிலந்தி மாதிரி தான் ஆத்மா. ஒவ்வொருத்தரிடமும் இருக்கிற சில சிலந்தி தான் ஆத்மா. அதே சிலந்தியை உலகத்துக்காக சொல்லும்போது பிரம்மம்னு சொல்கிறா. இங்கே எவன் இருக்கிறானோ அவனே தான் சூரியனிலும் இருக்கிறான். உலகம் சூரியனில் இருந்து வந்ததா உபநிஷத்திலிருந்து இருக்கு. மனம் வெளிப்படாமலும் சும்மா இருக்கும்போது காண்பான் காட்சி இல்லை. மனம்னா என்ன, அது எங்கே இருந்து வந்ததுன்னு விசாரித்தா மனங்கிறது ஆத்மாவே தான் முடியும். மனத்தைத்தான் சூட்சம சாரீரம், சிச்சிடஸ்கிரந்தி, ஜீவன், அகந்தை, சம்சாரம் இப்படி பல பெயர்களாலே சொல்கிறா. இந்த மனம் எப்போதும் தனியாக இருக்காது. சித்தையும் ஜடத்தையும் சேர்த்து பிடிச்சு கொண்டு தான் நிற்கும். அதனால் மனங்கிறதும் உலகங்கிறதும் தனித்தன்மை இல்லை, இரண்டும் ஒன்று தான். சரிங்க பகவானே, மனதின் சொரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு பகவான் எண்ணங்களை வருஷப்படுத்தினா நான்கிறது எண்ணம்தான் முக்கியமான முதல் எண்ணமாக இருக்குது. ஒரு தனித்தன்மை தான் மற்ற எல்லா எண்ணங்களுக்கும் வேறு அடிமரமாக இருக்குது. ஏன்னா எல்லா நினைப்புகளும் யாரோ ஒருத்தருக்கு தானே வர்றது. அந்த யாரோ ஒருத்தன் இல்லைன்னா எந்த நினைப்பும் வராது. நான்கிற அகந்தை தான் இந்த வேலையை பார்க்குறது.
ம், தன்மைக்கு தான் முன்னிலை படர்க்கை. தன்மை வந்த பிறகுதான் முன்னிலை படர்க்கை வர்றது. இந்த 3ம் ஏக காலத்திலேயே தோன்றி, ஏக காலத்திலேயே மறையறது. இந்த நான் எங்கே இருந்து வர்றதுன்னு பார்க்கணும். நான்கிற எண்ணம் உடம்பளவா தான் இருக்கு. இப்போ அது உடம்பில ஏதோ ஒரு இடத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கா? அதாவது பேச்சு மூளையிலிருந்து வர்றது. அந்த மாதிரி இந்த நான் ஏதாவது மூளை, ரத்தம், நரம்பு இப்படி ஏதாவது ஒண்ணுலேருந்து வருதா? உடல் இயக்கங்களுக்கு காரணமான ஜீவசக்தியை தான் உயிர்னு சொல்கிறோம். ஆகையால் நான்கிறது அதாவது மனங்கிற ஜீவ சக்தியோட வெளிப்பாடு. இது ஹிருதயத்தில் இருந்து வெளிவர்றது. அருணாச்சலம். மீண்டும் நாளை காலை ஆத்ம விசாரணை நூல்களை படிப்போம். மிக்க நன்றி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.